ராணி? சந்தோஷத்துல திக்குமுக்கு ஆடல போல இருக்கு. ஐயோ தாடிகாரா, என் மனசுல இருக்கிறத நான் அப்படியே உன்னாண்ட மறைக்காம சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு திணறி திணறி அப்படியே செத்துருவேன் போல இருக்குதுயா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இந்த நேரத்துல என்ன வார்த்தை பேசுற? ஐயோ என்னயா, நான் ஏதோ சந்தோஷத்துல அப்படி சொன்னேன், அத்த போய் இப்படி சொல்லுன்னு இருக்கிற. அப்படிலாம் சொல்லாத ராணி. என்னயா நீ என்னத்துக்கோசரம் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்கிற? என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஐயா. எப்ப பார்த்தாலும் யாராச்சும் ஒரு வாய் சோறு கொடுப்பாங்களான்னு ஏங்கி நின்றதுதான் இந்த அனாதையோட வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு சோறு மட்டும் இல்லையா, உறவுன்னு சொல்லிக்க எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது. தாத்தா, பாட்டி, வளர்மதி சித்தி, தர்ஷினி, நீன்னு இப்படி எல்லாரும் என்ன ஒண்ணுன்னா துடிச்சு போறீங்க. நான் என்ன ஆசைப்பட்டாலும் அத நிறைவேற்றுறதுக்கு தயாரா நிக்கிறீங்க. இதை விட ஒருத்திக்கு என்னயா ஓணும்? என் கனவுல கூட இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லையா. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் ஐயா. ஆமா ராணி. சித்தார்த் எங்கம்மா போறான்? எங்க போறான்னு சொல்லவே இல்ல தாத்தா, எங்கயோ போறான். ஓ சரி சரி. ஹாய், பாருங்க. இருங்க இருங்க, நானே அங்க வரேன். ஏய் அம்மா அங்க பாரு. வா 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 வா. அடுத்து நடக்க போறதா மறந்துட்டீங்களா? அடுத்து ராணிக்கு நடக்க போற சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? வெயிட் வெயிட், நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோ ராணி. அடடடா, ஆமா. ஞாபகம் வந்துருச்சா? சரி சரி எடுத்துட்டு வருவோம். இருங்க இருங்க, என்ன ஜாய், என்ன சர்ப்ரைஸ் ஜாய்? வெயிட் பண்ணு சொல்றேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்ன நடக்குது? ஜாய் வேற சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லு இருக்குது. தாடிக்காரன் வேற ஆளை காணோம், அவசர அவசரமா எங்கேயோ போய்கிறான். நீங்களும் ஆளுக்கு எங்கேயோ போயிட்டு வர்றீங்க. என்னதான் கதை? அம்மா ராணி, நம்ம வீட்டுக்கு நீயே மிகப்பெரிய கிஃப்ட்டுமா. வேற என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரி எங்களால எதுவும் செய்ய முடியாது. நீ உயிரையும் உணர்வையும் கலந்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு பண்ண. அதை எப்படிமா நாங்க திரும்ப செய்ய முடியும்? என்ன தாத்தா என்னென்னமோ பேசின்னு இருக்கிறீங்க? இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா எதா இருந்தாலும் செய்ய வேண்டியது என்னோட கடமை தானே. அப்படி இல்லம்மா, எத்தனையோ பிரச்சனைங்க இந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கு. அதுல எல்லாம் சிக்கி நாங்க திணறும் போது நீதான் குலதெய்வம் மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் காப்பாத்திருக்க. அந்த நன்றியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஐயோ பாட்டி, இன்னத்துக்கோசரம் இப்படி எல்லாம் பேசி என்ன அழ வைக்கிறீங்க? எனக்கு நீங்க எல்லாரும் தான் பெரிய சொத்து. சும்மா எதையாச்சும் பேசின்னு இருக்காதீங்க. அப்படி இல்ல ராணி, ஒரு சந்தோஷமான நேரம் வரும்போதுதான் எல்லாத்தையும் நம்ம பேசி சந்தோஷப்பட்டுக்க முடியும். அதுக்காக தான் எல்லாத்தையும் இப்ப பேசிட்டு இருக்கோம். இதையெல்லாம் நாங்க சொல்லாம வேற யார் சொல்வா? அதானே அண்ணி? நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சென்சார் இல்லாம எல்லாரும் மனசுல இருக்கிறத ஓபனா பேசிட்டோம். ராணி, எனக்கு இதெல்லாம் கேட்க கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ ஏன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ற? எல்லார் மனசுல இருக்கிறதையும் கொட்டுட்டோம். சந்தோஷமா இரு, நாம காது குடுத்து இருப்போம். அவன் வாயில விசில முழுங்கி. ஐயோ, இது எப்படியா உன் கைக்கு கச்சுது? ஏய், எப்படிடா இது? தாத்தா, ராணிக்கு இது ரொம்ப பிடிச்ச சைக்கிள். ஒரு ஆக்சிடென்ட்ல இத மிஸ் பண்ணிட்டா. அதத்தான் நான் இப்ப ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் தாத்தா. ஓ, எப்படியா? எப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிற? எல்லாம் ஒரு சின்ன ஹோம்வொர்க் தான்.
10 நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதால நீ தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்க எல்லாரையும் தேடி பிடிச்சு ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ண. நீ அங்க இருந்தப்ப என்னென்னலாம் ஆசைப்பட்ட, எதையெல்லாம் மிஸ் பண்ணன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட. அதைத்தான் நான் எல்லாருக்கும் சொன்னேன். ஆசிரமத்துல உன் கூட இருந்த உன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் தேடி பிடிச்சு அவங்க கிட்டயும் கேட்டேன். அப்புறம் ஆசிரமத்துல இருந்த மதர் ரோசி, அவங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தடுத்து உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்ச ராணி. இது உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, நான் எப்படி கேட்ட? நீ எனக்குன்னு யோசிச்சு எல்லாருமா சேர்ந்து எனக்கு நிறைய பண்ணிட்டீங்க. ராணி, சர்ப்ரைஸ் லிஸ்ட் இதோட நிக்காத. இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டேய், என்னடா இது? நீ மட்டும் நல்ல பேர் எடுக்க பாக்குற? இதெல்லாம் சொல்லவே இல்லையே. உன்னால முடியல. அட தாத்தா, இருங்க. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சொல்லிட்டா எப்படி? அப்பப்போ ஒன்னொன்னா அப்படியே எடுத்து விட்டு ராணிய அசத்தணும்ல. யோ தாடிகாரா, இந்த சைக்கிள்ல உன் கூட ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்யா. கூட்டின்னு போறியா?